எல்லா தப்பும் செஞ்சது நீங்க தான். சந்தோஷ் வர்மனில் ஒரு வசனம் வரும் இல்லையா, அவங்க அப்பாவை பார்த்து, எல்லா தப்பும் செஞ்சது நீங்க தான். இந்த வாக்குச்சாவடிகள் சிறப்பு சீர்திருத்த முகாம் அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யார் இது தூண்டுதோல்? ராகுல் காந்தி. இது தூக்கிட்டு எங்க பார்த்தாலும் அது இதுன்னு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தார். அவர் வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, எங்க வந்து மீடியாக்காரங்க நம்மளை வந்து இன்னைக்கு தேதிக்கு ஏதாவது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப யாராவது வாய் திறந்தீங்களா? 49 கட்சி வந்து நாக்கத்தவங்க போட்டுட்டு உட்காந்து போய் ஸ்டாலின் கூப்பிட்டாருன்னு போயிருக்கீங்க. இது வந்து உண்மையாவே யோசித்து பாருங்க. யார் பண்ண போறா? மத்திய அரசு யாரையோ ஒரு தலைவர், ஒரு ஊழியரை, அரசாங்க ஊழியரை வைக்க போறாங்க. அவங்க பொறுப்புல கீழே இருக்கிற உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள், பஞ்சாயத்து ஊழியர்கள், முனிசிபாலிட்டி ஊழியர்கள் அவங்க தான் போய் வீடு வீடா வந்து இந்த வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களா, போன 6 மாசத்துல புதுசாக யாராவது குடி வந்திருக்கிறாங்களா, தவறான இது ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட வீடு வீடா போய் கேட்க போறாங்க. அரசு ஊழியர்களும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க? அவங்க எல்லார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேட்க போறாங்க. சிலவங்க வீட்டு மூலையில் உட்காந்து இந்த தெருவில் இந்த சந்துக்குள்ள இருக்கவங்க யாராவது 6 மாசத்துல இறந்துருக்காங்களா, புதுசா வந்திருக்காங்களா, இங்கிருந்து யாராவது வெளியில போயிருக்காங்களா அப்படின்னு கேட்க போறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு என்ன எதுக்காக வந்து உட்காந்து ஒரு அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம், இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வேலை இல்லையா? கேட்டது நீங்க. ராகுல் காந்தி பப்பு வந்து தூக்கிட்டு போய் எல்லா இடத்துலையும் வந்து அது இது போய் சொல்லி இது பண்ணியிருக்காரு. உங்க அரசாங்க ஊழியர்கிட்ட உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆளுமை இல்லை, அவங்களோட திறமையில நீங்க சந்தேகப்படுறீங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசாங்க ஊழியர் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தான் இதை பண்றதுக்கு பயப்படுறீங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்க வேலையை செய்ய போறாங்க. இதுல எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இது மிக மிக தப்பு. இது எது மாதிரி இருக்குன்னா, எப்பயுமே வந்து உங்க அப்பாவோ நீங்களோ ஏதாவது தப்பு பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியோ இல்லாட்டி மோடியை பிளேம் பண்ணுறது. எலெக்ஷன் கமிஷன் அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இருக்குதோ அது மாதிரி. அதுக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏன் உங்க ராஜ்யசபா எம்பியில் 39 பேர் திமுக எம்பி இருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க கூப்பிட்டு தமிழ்நாட்டில் இதை ரொம்ப கட்டமைப்பு கரெக்டாக வச்சுருக்கோம், எங்களுக்கு அது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு இதை பண்ணி அது முற்றிலும் பேசியிருக்கணும். ஆனால் கச்சத்தீவை வெளியில் கொடுத்தது நீங்கள் தான், நீட்டை கொண்டது நீங்கள் தான், ஆதார் கார்டை கொண்டது நீங்க தான், ஜிஎஸ்டி கொண்டு நீங்க தான். எல்லாம் சீரமைப்பு பண்ணி வச்சது தான் மோடியோட ஒரு வேலை. எல்லாமே ஒரு தலைமை வந்து ஒரு கட்டுக்கடவை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னது தப்பா? எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாட்டில் இது செய்யணும், எல்லாமே இந்தியா ஃபுல்லாக வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாடு எடுத்து பாருங்க. எங்களுக்கு யூகேல இருக்கும்போது 11 மாதம் ஒரே வீட்டில் இருந்தால் எனக்கு அந்த இடத்துல வந்து ஓட்டுரிமை உண்டு. 11 மாதம் ஒரே இடத்துல இருந்தா நான் இந்தியன், பாகிஸ்தானி, இல்லை பிரிட்டன் எதுவுமே பார்க்குறது கிடையாது. நான் அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துக்கு என்னோட ஏரியாவில் நான் குடியிருக்கிறதுனால நான் அந்த ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 11 மாதத்துக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கேயே இருக்கும்போது நம்ம வந்து இதுக்காக பயப்படணும்? இதனால் வந்து ஏதாவது கள்ள ஓட்டு வந்துட போதா? யாராவது நம்ம ஏரியாவில் இறந்துருந்தா அதை அவங்க மாற்ற போகிறாங்க. நம்ம ஏரியாவுக்கு புதுசாக யாராவது குடி வந்திருக்காங்கன்னா எங்கேருந்து வந்திருக்காங்களோ அங்கேருந்து பெயர் மாக்கிட்டு இந்த இதில் போட போகிறாங்க. ஏன்னா இவங்க எலெக்ஷன் நேரத்தில் இங்கேருந்து வந்து தூத்துக்குடியில் அதான் ஓட்டுன்னு அங்கே போகிறது கிடையாது. அதே போல் யாராவது நம்ம ஏரியாவில் இருந்து வெளியில் போனாங்களோ அதுவும் போட போகிறோம். இன்னொன்று புதுசாக 18 வயசுக்கு மேலே வந்திருக்கவங்க அவங்க பேர் சேர்க்க போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? யார் வேலை பார்க்க போகிறா? அது மத்திய அரசு ஊழியர்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல, பாரதிய ஜனதா நிர்வாகிகள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல, அதிமுக நிர்வாகிகள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல. இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட வேலை. மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷனுக்கு இது ஒரு இண்டிபெண்டாக செய்கிற ஒரு விஷயம். மத்திய அரசு அது வந்து நிறைய இடத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், ரிசர்வ் வங்கிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி பொதுவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வேலையை செய்ய விடுறதுக்கு நம்ம ஏன் தடங்களாக இருக்கணும்? ஸோ இது வந்து ஒரு கண் துடைப்பான ஒரு வேலை. தாவாக்கா தலைவர் விஜய் இதை ஏன் எதிர்க்கிறார் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து ஒரு முழுமையாக அவங்க கட்சியில் இன்னும் கட்டமைப்பு வரல. அதனால இதை வந்து மறைமுகமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் ஓட்டுகள் எல்லாம் சேர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். இதில் என்ன இருக்குது? பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுகள் சார் நீங்களும் சேர்த்துக்கோங்க, இல்லை அண்ணா திமுக செய்யாத தில்லுமுல்லா வந்து யாரையாவது செய்ய போகிறாங்க. இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை தான். உங்கள் ஏரியாவில் யார் வராங்க பார்த்து இதை ஒரு வரைமுறை செய்யுங்க. இது முடிச்சோன்னா உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் ஒரு BLA 2 இப்பயே போட்டிருப்பீங்க. அவங்க போய் இதை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இன்னையிலேருந்து இன்னொரு 30 நாளைக்கு
அரசாங்க ஊழியர்கள் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாங்க. நீங்கள் அப்போ இல்லைனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல போய் நான் ஊருக்கு போயிருந்தேன், இல்லை நான் வந்து வெளியில் இருந்தேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்கள் பேர் அதில் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கிறது நல்லது. இது திமுக வந்து எப்பயுமே கள்ள ஓட்டு போடுறதுக்காக அவங்க புத்தி வந்து கழுது லத்தி மாதிரியே தான் வேலை பார்க்கும். ஸோ இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஏன்னா கேட்டது ராகுல் காந்தி. ராகுல் காந்திகிட்ட போய் நீங்கள் பேச வேண்டிய தவிர இதை ஒடிச்சிட்டு இதை வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி எனக்கு என்னமோ ஒன்று சொல்லுது. இவங்க என்ன பேசியிருப்பாங்க, நம்ம இப்பயே நம்ம தோக்குற நிலைமையில இருக்கோம், இது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 49 கட்சியும் நான் உங்களுக்கு இணையணும், உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் பூர்த்தி செய்கிறேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ சதவீதம் இருக்கா, உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்குறேன், இல்லை உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன், ஏதோ ஒரு பேரம் பேசியிருப்பாங்களான்னு தோணுது. இல்லை ஒரு அறிமுகமாகணும், பேரம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்கன்னு தோணுது. இது ஒரு முற்றிலும் ஒரு இந்தியர்களுக்கே ஒரு அவமானமான இது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் போடுறது மக்களுக்கு ஓட்டு வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டது. வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறது கேட்டது யாரு? ராகுல் காந்தி கேட்டது. அதனால அது வந்து உங்க கட்சியோட தோழமை. ஸ்ரீலங்காவில் போய் அவ்வளோ பேரை வந்து பாதுகாக்க போறேன்ட்டு, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பாதுகாக்க போறேன்ட்டு எல்லாம் ஸ்ரீலங்கா ஆளுங்களை போய் பாதுகாத்துட்டு நம்ம ஆளுங்களை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு அவங்க எல்லாரும் இங்கன்னு உலகம் ஃபுல்லாக அகதியாக இருந்து உங்களால் எவ்வளோ பேரோட பெண்களை கற்பழிச்சிருக்கீங்க, எவ்வளோ குழந்தைகளை கொண்டு இருக்கீங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. கச்சத்தீவு திருப்பி எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவமானமா இல்லையா? வெள்ளை சட்டையை வெள்ளை வேஷ்டியை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு பேசுறதுக்கு உங்களால வேற வேலை கிடையாது. இதெல்லாம் பண்றீங்க. இது உங்க கூட்டணி கட்சியோட தலைவர் அவர் கேட்டதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இதை ஒரு இடத்துல மாத்திரம் பண்ணக்கூடாது, பண்ணா இந்தியா ஃபுல்லா பண்ணணும்னு பண்றாங்க. அது மாதிரி எதை எடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் கிடையாது. நீங்க உட்காந்து பேசுனது எங்க அப்பா வந்து கச்சத்தீவை தெரியாம கொடுத்துட்டாரு, இதனால நம்ம அதை எப்படி வந்து நம்ம இந்த எலெக்ஷன்ல நம்ம திருப்பி வந்து அது வாக்குறுதியாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வரவேற்பாங்க. ஏன்னா அது நம்ம மீனவர்களோட இது அவ்வளோ பாதிக்குது. இன்னும் வந்து அவ்வளோ பேர் வந்து இலங்கை இராணுவம் வந்து பிடிச்சிட்டு போயிடுது, அதுக்கப்புறம் போய் பேசி அவங்கள கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நம்ம சில இடத்துக்கு போக முடியாமல் உள்ள இது இருக்குது. மீன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போகாமல் இருக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நீட்டு இப்பயும் வந்து போராடி பார்த்தீங்க, சுப்ரீம் கோர்ட்லேயே ஆர்டர் போட்டாங்க, இன்னும் அதை உட்காந்து தண்டரை அடிச்சிட்டு இருக்கீங்க. நேற்று அனைத்து கட்சியில் எங்கள் இதில் தான் நாங்கள் நீட்டு கொடுத்தோம், அன்னைக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ இருக்கும்னு நான் நினைக்கல, தவறு பண்ணிட்டோம், இது வந்து எப்படி இது பண்ணணும்னு எனக்கு தெரியல, உங்களை எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன்ட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க கேட்டிருக்கணும். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி, ஆதார், இது எல்லாமே வந்து படிப்படியாக வந்தது. இது எதுவுமே வந்து பாரதிய ஜனதா கட்சியோ மோடியோ இல்லை கொடுத்தது கிடையாது. அதுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்கன்னா உங்கள் தள்ள நீங்களே மண்ணை வாரி போடுறது தான். அதை வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். மக்கள் இடத்துல மன்னிப்பு கேட்டால் பத்தாதுங்க, உங்கள் எதிர்க்க இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்களே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதை எடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களால் நான் ஒன்று கேட்குறேன், இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் அகதியாக வந்தவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம தமிழர்கள் போல எல்லா குடியுரிமை சட்டம் கொடுத்துருக்கீங்களா? பள்ளிக்கூடம் போகிறதுனா அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. என்ன ஏதாவது ஒரு நாட்டில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்காம இருந்திருக்காங்களா பாருங்க. எல்லா இடத்துலையும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க. எங்க இந்தியா மாத்திரம் இதை நீங்க கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்காக நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து எதில் வந்து எப்படி பணம் வரும் அந்த ஒரே சிந்தனையில வேலை பார்க்குறீங்க. ஏன்னா நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே உங்க திமுக நிர்வாகிகளை விட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இந்த ஃபோன் நம்பரை வாங்கி அதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் பணம் போடுறது, இல்லாட்டி நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்களா, நீங்கள் ஓட்டு போடலைன்னா கள்ள ஓட்டு நாங்கள் போட்டுடுறோம் அப்படிங்கிற இதுக்காக பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஒரு வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ போயிடும். ஏன்னா புதுசாக வந்து வாக்குச்சாவடிகள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு 1% 10% வரைக்கும் மாறுறது வாய்ப்பு இருக்குது. மாறுனா என்ன நல்லதுதால. ஏன்னா நம்ம இன்னும் திருத்தம் பண்ணுறோம். தமிழ்நாட்டு ஊழியர்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வெளிப்படையாக போட்டு உடைக்கிறீங்க. இதனால் அந்த ஊழியர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. போய் ஒவ்வொரு வீடாக போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட்டா வரும், இல்லை ஒரு அதனால் ஒரு நன்மைகள் வர வாய்ப்புகள் இருக்கும். இப்போ எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த இடத்துல வந்து தொடர் நடுங்கிறீங்கன்னா அப்போ இப்பயே வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தாவாக்கா இதில் வந்து பயப்படுறது ஒரு புரிதல் இல்லாத ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த கட்டமைப்பு வந்து இன்னும் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்னும் வளரலைங்கிறது தான் இது. அவங்க
திமுக இன்னும் தவறு பண்ணிடுவாங்களோங்கிறதுக்காக தான் அவங்க எதுக்குறாங்களே தவிர மத்திய அரசு இது பண்றதுல வந்து எந்த ஒரு பிழையும் இருக்கிறது இல்லை. ஏன்னா வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதுக்காக இது பண்றாங்க. மக்களாட்சிங்கிறது வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். மக்களுக்கு ஒரு போய் ஓட்டு போடணும். 90 வயசு பாட்டியா இருந்தாலும் தான் யோசிக்கிற அவங்களுக்கு போய் ஓட்டு போடணும். கள்ள ஓட்டுலேயே வளர்ந்து வாழ்ந்து திமுக இதுக்கு பயப்படுறாங்கன்னா அப்ப அவங்க இதுல உள்நோக்கம் ஏதோ இருக்கு. எப்பயுமே வந்து மத்திய அரசு எது பண்ணாலும் எதுக்கணும். அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடை பெரிய லெவல்ல பண்ணி இப்ப தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ எம்பி தான் இருக்காங்க, நீங்கள் மத்திய அரசு சொன்னதுக்கு நாங்கள் இவ்வளோ பண்ணி எங்களோட எம்பி சீட்டுகளை குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் காப்போம் அப்படிங்கிறீங்களே. இதை வந்து கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எதிர்த்திருந்தீங்க. இல்லை இப்போ கூட இது இல்லை. தமிழ்நாட்டில் வந்து 2 குழந்தை உள்ள இது இருக்காது. நாங்கள் வந்து அவங்களா சுதந்திரம் எத்தனை குழந்தை வேணால் பெற்றுக்கிட்டோம். தேவையில்லாமல் குடும்ப கட்டுப்பாடு நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கு நீங்கள் பண்ணுங்க, மக்கள் வரவேற்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு குழந்தை கூட இல்லைங்கிற சூழ்நிலை தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. அதனால தான் எங்கே பார்த்தாலும் கருத்தரமையும் இருக்கு. இதுக்கு எல்லாம் முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசாங்கம் தான். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மட்டும்தான். இதனால மக்கள் வந்து பயப்படாதீங்க. உங்கள் வீடு தேடி அரசாங்க ஊழியர்கள் வரப்போகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ முதியோர்கள் இறந்துட்டாங்க, இல்லை முதியோர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க இருக்க மாட்டாங்கன்னா கட்டாயம் வந்து அதில் பேர் சேர்க்க போகிறாங்க, இல்லை பேர் நீக்கம் பண்ண போகிறாங்க. அதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் நீங்களே போய் அவங்ககிட்ட போய் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். இது ஒரு எளிமையான ஒரு இது. இதில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது உள்நோக்கு சிந்தனை இருக்குது. இதில் சீமானன் என்ன சொல்கிறான்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆனால் இந்த அரசியல் வந்து ஒரு 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 சில்லறை அரசியல் திமுக கையில் எடுத்திருக்கு. இதை வந்து அவமானப்பட்டு தான் போவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு நடக்கும். கடைசியில் அவங்களே அதை ஏற்றுப்பாங்க. விவேக் இப்போ இல்லை, அவர் இருந்தாருன்னா சிறப்பாக ஒரு இதை பற்றி விமர்சனம் கொடுத்துருப்பாரு. ஒரு சினிமாவில் டேக் டைவர்ஷன் அங்கங்கே போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதை வந்து அவர் வந்து திடீர்னு திருப்பதியில் போய் இறங்குவார். அந்த மாதிரி மத்திய அரசு என்ன சொன்னாலும் எதை வேணாலும் எதுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து மத்திய அரசாங்கம் சொன்னதே கிடையாதுங்கிறது மாத்திரம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் இண்டிபெண்ட் பாடி. ஸோ இந்த விவேக் இருந்தாக்கோ இந்நேரம் ஒரு பெரிய ஒரு காமெடி போட்டிருப்பாரு. அவர் இப்போ இல்லாத நம்மளில் இருக்கிற உங்களில் திறமையாக இருக்கிற விவேக் போன்றவங்க மீம்ஸ் போடுறது வரவேற்கிறேன். அப்படி மீம்ஸ் போட்டால் இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து அது மக்களுக்கு போய் சேர்க்கறதுக்கு உள்ள வழி பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.